கர்த்தர் சொல்றார், இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காவல் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது. இந்த ஜீவ விருட்சம் வரப்போற கிறிஸ்துவுக்கான அடையாளம். இதே மாதிரி பரதீசில ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி கிரைஸ்ட் பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி நீ இதை பாதுகாக்கணும். அதுக்கு உனக்கு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். நீ எப்படி கிரைஸ்டுக்கு மனவாட்டியின் சபை ஒன்று இருக்குதோ உனக்கு ஒரு மனவாட்டி சபை வரும். இவ்வளவோ ஆதாமுக்கு பின்னாடி இருக்கிற பிளான். அப்ப இந்த பிளான் படி ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஸ்பிரிச்சுவலோடைய அவருடைய மேப்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு கர்த்தர் நியமித்தவைகளில் அவர் கவலைப்படாம ஓடி இருப்பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதாம் கிட்ட இருந்த தோட்டத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ரெண்டே வேலை கொடுத்தாரு. ஒன்று, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு, உங்ககிட்ட கொடுத்தத நீ மெயின்டைன் பண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் ஒன்று கொடுத்திருக்கிறாரா ஒரு கிரீடத்தை, அவர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணுமா. ஏன்னா அப்படி வரும்போது அவர் வேறொன்று கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வருமளவும் உனக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ.